வணக்கம். ஸ்ரீ காளியம்மன் சொன்னும் ஸ்ரீ காளியம்மனை கூட நான் உங்களை அன்பு காத்துக்கிறோம். நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு குரு பகவான் அதிசார பேச்சுகள் சோதனைகள் பல காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் சோதனைகள் பல காத்திருக்கும், பல சவால்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த குருவுடைய அதிசாரம் மற்றும் அக்ர பேச்சுல எண்ணிலடங்கா சவால்களும் சோதனைகளும் இருக்குங்க. இது நம்ம முழுக்க பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க. உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத அந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் உறவினர் கூட அப்படியே இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் என் தந்தையின் மடையை வணங்கி கொண்டு இப்ப வாங்க இந்த மீனராசிக்காரங்களுக்கு குருவுடைய அதிசார பயிற்சி பலன் எப்படி சார் இருக்கும். சோ அதிசார பயிற்சி மற்றும் வக்ர பயிற்சிங்க. குரு ராசிக்குநாதன் குரு, மீனராசினாவே அதிபதி குரு. குரு பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நடப்புல பாத்தீங்கன்னா மிதுனத்துல 4ஆம் இடத்துல குரு பகவான் இப்ப கரண்ட் பொசிஷன்ல இருந்துகிட்டு இருக்காருங்க. சோ அதே மாதிரி இந்த குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி போயிட்டு 7.5 சனி ஜென்ம சனி. 7.5 சனி ஜென்ம சனி என்ன சார் பண்ணா கணவன் மனைவில புரிதல் இருக்காது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது வேலையில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சக ஊழியர் கூடவும் மேனேஜர்கள் கூடவும் அல்லது உயர் அதிகாரிகள் மூலம் எப்பவுமே ஒரு தள்ளுமுள்ளுக்கள் இருக்கும். அதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் கண்டிப்பா இருக்கும், புரிதல் இருக்காது. நீங்க என்னதான் நீங்க விழுந்து வேலை செஞ்சால் கூட உங்கள் மேலதிகாரி உங்களை ஒரு குறை சொல்லுவாங்க. டாமினேஷன்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கு. ஏன்னா வேலையில ஒரு அழுத்தம், வேலையை நினைச்சு நீங்க மனசு கஷ்டப்படணும் அந்த அளவுக்கு வேலையில ஏதோ ஒரு சுச்சுவேஷன் போய்கிட்டே இருக்கும். வேலையில ஒர்க் லோட் எல்லாம் ஹெவியா இருக்கும். அதே மாதிரி ஜாப் சேஞ்சஸ் இருக்குமா சார், வேலைக்கு நிறைய சேஞ்சஸ் ட்ரை பண்றேன் சார், எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது சார், நான் நல்ல நாலேஜ் ஹை ஸ்கில் பர்சன் சார், பட் எனக்கு பாத்தீங்கன்னா ஜாப் எனக்கு கிடைக்கல சார், நிறைய பேர் புலம்பிட்டு இருக்காங்க. சார் எனக்கு வேலையில மாற்றம் இருக்குமா, இடமாற்றம் கிடைக்குமா, டிரான்ஸ்பர் கிடைக்குமா, இந்த எனக்கும் என் மாமியாருக்கும் இல்ல எனக்கும் என் மாமனாருக்கும் எவ்வளவு பிரச்சனை போகுது சார், குடும்ப உறவுல எக்கச்சக்கமான பிரச்சனை போகுது சார், என்ன ஒரு ஆப்போசிட் பர்சனாக நினைக்கிறாங்க சார் சொல்றோம் எத்தனையோ பேர் இருக்கு. இது மாதிரி எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த அதிசார பேச்சு நன்மை நடக்குமான்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருங்க. மிதுன வீட்டுல உட்கார்ந்து இருக்காரு. அதிசார பேச்ச கடக வீட்டுக்கு வர, கடகம்ங்கிறது குருவுக்கு 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு இவர் வரும்போது இவருடைய பார்வை நேரா உங்களுடைய ராசி மேலே விழுந்துருங்க. அதாவது குரு பகவான் தன் வீட்டை தானே பார்ப்பார் உச்சமாகும் போது பல கோடி நன்மைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்குங்க. சரி, ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா இந்த கடக வீட்டுல உச்சமாக 5ஆம் இடத்துல வர்றது பாத்தீங்கன்னா 19/10/2025 உங்களுக்கு 4/12/2025